ஏற்பாடுகள் செய்யறது வழக்கமான ஒரு விஷயம். ஆனா இந்த மன்னாரசாலா நாகராஜா கோவில்ல குழந்தை வர வேண்டுதலும் நடக்குது. இங்க வரக்கூடிய மக்கள் வேண்டினா நிச்சயமா குழந்தை பிறக்கும்னு நம்புறாங்க. அதுக்கு அவங்க சொல்ற முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இந்த கோயில் கட்டப்பட்ட ஆரம்ப காலத்துல இங்க இருக்கக்கூடிய ஒரு பெண்ணிடம் ஒரு நாகப்பாம்பு, அடிப்பட்ட நாகப்பாம்பு ஒண்ணு வந்து அடைக்கலம் கேட்டதாகவும், அந்த நாகப்பாம்புக்கு இந்த அம்மா அடைக்கலம் கொடுத்ததாகவும் சொல்றாங்க. பிறகு அந்த நாகமே அந்த அம்மாவுக்கு குழந்தையா பிறந்ததாகவும் சொல்றாங்க. அதாவது இரட்டை குழந்தை பிறந்ததாகவும், அதுல ஒண்ணு மனித குழந்தைன்னும் மற்றொன்று நாக குழந்தைன்னும் சொல்றாங்க. இதை பத்தி நம்ம இப்ப வந்து தொடர்ந்து பார்ப்போம். ஆலப்புழா மன்னாரசாலா நாகராஜா ஆலயம். குழந்தை வரம் யாசித்து நிற்கும் தம்பதிகள். மழலை செல்வம் கிடைத்த மகிழ்ச்சியில் நேர்த்திக்கடன் கொடுப்பவர்கள் என பக்தர்களால் நிரம்பி கிடக்கிறது. மருத்துவர்களிடம் லட்சம் லட்சமாக கொட்டியும் குழந்தை பாக்கியம் கிடைக்காதவர்கள் நாகராஜாவை கைகூப்பிய பிறகு வழி பிறந்திருக்கிறது என்று எல்லோரும் நம்புகின்றனர். 7 வருஷமாயிட்டு குட்டிகளொന്നും இல்லாதிருந்துட்டு ഇവിടെ വന്ന് ഉരുളിക്കമത്തി கல்யாணமாகி 7 வருஷம் ஆகியும் குழந்தை இல்லாதனால போன வருஷம் இங்க வந்து வேண்டோம். கோயில்ல வளம் வந்து பிரார்த்தனை செஞ்ச பிறகு அம்மா சொன்னபடி உருளியை கவிழ்த்து வச்சோம். அம்மா கொடுத்த பிரசாதத்தை சாப்பிட்டோம். 1 வருஷத்துக்கு பின்னாடி எங்களுக்கு இந்த குழந்தை பிறந்துச்சு. குழந்தை பாக்கியத்துக்காக 2 லட்சம் செலவு செஞ்சும் எதுவும் பலன் இல்லை. இங்க வந்து பூசை செஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த பாக்கியம் கிடைச்சது. இப்ப பிரார்த்தனை செய்ய வந்திருக்கோம். அடுத்த முறை வந்து உருளியை நிமித்தி வைக்கணும். நாகராஜாவாக போற்றப்படும் பாம்புக்கும் நிலவரை தாயின் பரம்பரைக்குமான தொடர்பு பற்றி விசாரிக்கிறோம். பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு தீயில் சிக்கி தவித்த நாகப்பாம்புக்கு மன்னாரசாலாவை சேர்ந்த வாசுதேவா ஸ்ரீதேவி தம்பதியினர் அடைக்கலம் கொடுத்திருக்கிறார்கள். சிறிது காலத்தில் அடைக்கலம் கொடுத்த தம்பதியினருக்கு இரட்டை குழந்தை பிறந்திருக்கிறது. இரட்டை குழந்தைகளில் ஒன்று 5 தலை நாகப்பாம்பு என்பது நெடுங்காலமாக சொல்லப்படும் செவி வழி செய்தி. 5 தலை நாகப்பாம்பையும் குழந்தையாகவே பாவித்து வந்திருக்கின்றனர். முத்தாலன் என பெயரிடப்பட்ட 5 தலை நாகம் சமாதி அடைந்தது இந்த மன்னாரசாலா இல்லம். இதுதான் 5 தலை நாகத்தை பெற்றெடுத்த வாசுதேவா ஸ்ரீதேவி தம்பதியினரின் இல்லம். இந்த மன்னாரசாலா இல்லத்துடைய மூத்த உறுப்பினர் சுப்பிரமணிய நம்பூதிரி என்பவர் நாம் சந்திப்பதற்காக இங்க வந்திருக்கோம். அவர்கிட்ட இந்த கோயிலை பற்றியும் இந்த மன்னாரசாலா இல்லத்தை பற்றியும் சில வரலாற்று குறிப்புகளை கேட்டு தெரிஞ்சுப்போம். சுவாமி, இங்க இந்த கோயிலோட கொஞ்சம் ஐதீகங்கள் வரலாற்றை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. கோவிலின் ஐதீகம் പറഞ്ഞാല് நாகராஜாவை பூஜை செய்யறதுக்காக பிராமண ஒருத்தர் நியமிக்கப்பட்டிருந்தார். அப்ப அந்த வம்சாவளியில ஒருத்தருக்கு புத்திரபாக்கியம் இல்லாம போச்சு. அந்த சமயத்துல நாகராஜா கோவில் பக்கத்துல தீ விபத்து ஒண்ணு ஏற்பட்டுச்சு. தீயில சிக்கிக்கிட்ட நாகங்களை அவர் தான் காப்பாத்தி சிகிச்சை கொடுத்தாரு. இதனால அந்த பிராமணர் மீது நாகராஜா கருணை காட்டினாரு. அவருக்கு தானே புத்திரனா பிறப்பேன் என்று நாகராஜா வரம் கொடுத்தாரு. கொஞ்ச நாள்ல அந்த தம்பதிகளுக்கு 2 குழந்தைங்க பிறந்துச்சு. அதுல ஒண்ணு சாதாரண மனித தோற்றத்தோடனா இன்னொன்னு 5 தலை நாகமாவும் இருந்தது. அந்த 5 தலை சிசு தன்னோட அவதார தர்மம் நிறைவேற்றிய பிறகு வீட்டு நிலவரிலே தங்கிருச்சு. தான் மகனை பார்க்க முடியாம தவித்த அம்மாவின் மனவேதனை புரிந்து கொண்ட நாகராசா அவருக்கு தம்மை தரிசிக்க அனுமதி கொடுத்தாரு. இது வந்து ரொம்ப ஃபேமஸான டெம்பிள் அப்படின்னு சொன்னாங்க. இது தலைமுறையாக இங்கே வந்து வேண்டிட்டு இந்த நாகம்லாம் இங்கே வந்து அவங்க குழந்தையும் நாகமும் அவங்களுக்கு பிறந்ததாக கேள்விப்பட்டோம். ஸோ இங்கே ஒரு அம்மா இருக்காங்க. இப்போ நாங்கள் அந்த அம்மாவை பார்த்துட்டு தான் வந்தோம். அங்கே வந்து அவங்க வெளியில் அவங்களோட பார்வைப்பட்டாலே நமக்கு எல்லா தோஷமும் நீங்கிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்காக நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஒரு 20 மினிட்ஸ். நிஜமாவே அவங்க நார்மலாக வந்து அப்படியே போயிடுவாங்க. பட் இன்னைக்கு எல்லாரையும் நின்று பார்த்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனாங்க. ஸோ அதுவே எங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா தான் தோணித்து. பெற்ற தாயின் தவிப்பை போக்கும் வகையில் தனக்கு பூஜை செய்ய தாய் ஸ்ரீதேவிக்கு அனுமதி வழங்கி இருக்கிறது முத்தாலன் நாகப்பாம்பு. வாசுதேவா ஸ்ரீதேவி தம்பதியினரின் வம்சாவளியில் வந்த ஆண் வாரிசுகள் கோவில் பூஜைகளை செய்வார்கள். பெண் வாரிசுகளில் பிரம்மச்சரிய விரதம் பூண்டுள்ள பெண்தான் நிலவரைக்கு சென்று பூஜை செய்கின்றனர். சிவராத்திரிக்கு மறுநாள் பாம்புகளின் நட்சத்திர நாளாக ஐதீகம் போற்றும் ஆயில்ய நாளின் போது மட்டும் நிலவரைக்கு சென்று பாம்புக்கு தாய் ஸ்தானத்தில் இருக்கும் பெண் சோறூட்டுகிறார். അതിനെപ്പറ്റി പറഞ്ഞാൽ ഇവിടുത്തെ ഈ ഇല്ലത്തെ நாகங்களின் நட்சத்திரமான ஆயில்யம் வர நாளில் இங்கு சிறப்பு பூஜைகள் நடக்குது. இந்த கோயில்ல பொறுப்புல இருக்கிற இல்லத்தோட மூத்த அம்மையார் பூஜைகள் செய்யறாரு. கடந்த 8 வருஷமாவே உமாதேவி அந்தர்ஜனங்கிறவரு இந்த பதவியில இருக்கிறாரு. தாய் ஸ்ரீதேவி ஸ்தானத்தில் உள்ளவரை வலியம்மை என அழைக்கின்றனர். நிலவரையை பார்க்க
கோவில் நிர்வாகிகளிடம் அனுமதி கேட்கிறோம். வலிய அம்மை தவிர வேறு யாரும் நிலவரைக்கு செல்லக்கூடாது, மீறினால் கண் பார்வை பறிபோகும் என எச்சரிக்கப்பட்டோம். தற்போது வலிய அம்மையாக விளங்கும் உமாதேவியை தேடிச் சென்றோம். 80 வயது முதுமையை சொல்லும் சுருங்கிய தோள்கள், உமாதேவி அமர்ந்திருக்கும் இடத்திற்கு அருகேதான் நிலவரை இருக்கிறது. நிலவரை பற்றியும் நிலவரை ரகசியம் பற்றியும் கேட்கிறோம். மர்மமாக புன்னகைத்தபடியே உமாதேவியின் கைகள் மெதுவாக மேலே உயர்கின்றன. ஆசீர்வதிக்கிறாரோ என எண்ணுகிறோம். 2 கைகளையும் ஒரு சேர தலைமேல் வைத்த காட்சி திடுக்கிட வைக்கிறது. பாம்பை போல் படமெடுத்த நிலையில் ஆசீர்வதித்துவிட்டு நம்மை புறப்படச் சொல்கிறார். குழந்தை வரம் வேண்டி மன்னாரசாலா பாம்பு கோவிலுக்கு வரும் பக்தர்கள் வலிய அம்மை ஸ்தானத்தில் இருப்பவர்களை சந்திக்காமல் செல்வதே இல்லை. மகுடியை போன்ற சோபானம் இசை, குழந்தை வேண்டுதலுக்கான உருளி நேர்ச்சி, நாகப்பாம்பையே குழந்தையாக பெற்றெடுத்த வலிய அம்மை என விசித்திரங்களின் உறைவிடமாக விளங்குகிறது மன்னாரசாலா கோவில். படைத்திரண்டு வரும் பக்தர்கள் பரவசத்துடன் தரிசித்துவிட்டு செல்கின்றனர் நாகவீணையை. உச்சமாக சொல்லப்படுவது பக்தர்களின் பக்தியை மெச்சி அவ்வப்போது விஸ்வரூப தரிசனம் தருகின்றன நாக பாம்புகள்.